50% பிளஸ் 1 வோட் ம். பெற்றார்கள் என்றால், அவர்களை வெற்றி பெற்றவர்களாக கருத முடியும். 20%, 25% வாக்குகளை பெற்று அவர்கள் பிரதிநிதிகளாக இருக்க தகுதி இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே. அப்ப ரெஸ்ட் ஆஃப் 75 அவருக்கு ஓட்டு போடல. அப்ப அவர வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அது நெனைக்கிறீங்க. மாத்திரம் இல்ல. இந்த மாதிரி இப்ப இருக்கிற முறையில என்ன ஆகுது, சின்ன சின்ன கட்சிகள்லாம் டாமினேட் பண்ண முடியுது. ம். ஒரு தொகுதியில ஒரு பர்ட்டிகுலர் லாங்குவேஜோ, ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டியோ, ஒரு பர்ட்டிகுலர் காஸ்ட் இருந்ததுன்னா, அந்த ஆள நிறுத்தினா அவர் வெற்றி பெற்றுருவாருங்க. பட் அவங்க வந்து பாக்கி பேர ரெப்ரசன்ட் பண்ணல அவங்க. சரியாக பண்ண முடியாது. ம். அதனால இந்த சின்ன சின்ன கட்சிகள் உருவாகுறதுக்கு காரணமே இந்த இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான். ஆனா சின்ன சின்ன கட்சிகள்லாம் உருவாகுறதும், தங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ அசெம்பிளிக்கும், பார்லிமென்ட்டுக்கும் அனுப்புறதும் ஒரு ஜனநாயகத்தின் நல்ல குறியீடு தானே! அத எப்படி நீங்க வேண்டான்னு இல்ல சொல்ல அந்த முடியும்? மாதிரி சொல்லலாம் நீங்க. பட் நீங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள் பண்றத அ நாட்டு அரசியல்ல பண்றத பார்த்தீங்கன்னா, சரி என்று தோன்றவில்லை. ஒரு ஒரே ஒரு ஒரு த சின்ன கட்சியிலிருந்து ரெப்ரசன்ட் ஆயிட்டு அவர் கேபினட் மினிஸ்டர் ஆறாரு. அவர் ஹோல் கண்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்றாரு. என்னுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த சின்ன சின்ன கட்சிகள் அட்லீஸ்ட் அசெம்பிளிக்கு வரலாம். பார்லிமென்ட்க்கு வர்றது சரியில்லை என்று தோன்றுகிறது. பட் இட் இஸ் ஃபைனலி பீப்பிள்ஸ் வெர்டிக்ட் ஒன்லி நோ. பீப்பிள் வேர்டிக்ட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச்ட் பை எ ரூல். இஃப் யூ சே 50% பிளஸ் 1 வோட் சின்ன சின்ன கட்சிகள்லாம் 50% ஓட் பெற முடியாது அவங்களால. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சொல்லப்படுகிற இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக அமைப்புக்குள்ள, பெரிய கட்சிகளே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத இது இது சப்போர்ட் பண்ணிடாதா? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால், கட்சிகள் சுதந்திரமாக அவங்க நடத்தினார்கள் என்றால், அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த கட்சிகளுக்கு ஒரு சட்டம் தேவை. இந்தியாவில் அந்த மாதிரி சட்டம் இல்லை. ம். பல நாடுகளில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. கம்பெனிஸ்க்கு இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு, ட்ரஸ்ட்டுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டம் தனியா இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தனி சட்டமே இல்லை. அது இல்லாததனால் சின்ன சின்ன கட்சிகளோ, இல்ல பெரிய கட்சிகளோ சரியாக ந ந நடத்துவதில்லை.